ஆஃப் பண்ணிட்டு வாங்க. பொறுமை அப்படியே வா. பிளேட் ஆமாங்க. இந்த சைடு வந்துருங்க. வரும் கல்வியாண்டுல ஒரு பள்ளி வாகனம் கூட விபத்துக்குள்ளாக கூடாது. அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனையொட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான வேன் மற்றும் பேருந்துகளை ஆய்வு செய்வதற்காக அழைத்திருந்தார். பள்ளி வாகனம் என்றால் அதற்குள் சிசிடிவி கேமராக்கள், தீத்தடுப்பு கருவிகள், முதலுதவி பெட்டிகள், அவசரகால வழி, பேருந்துகளில் பழுதுகள் இல்லாமலும் பிரேக் ஒழுங்காக பிடிக்கிறதா, அதன் ஓட்டுநர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதா என வாகனங்களையும் ஓட்டுநர்களிடமும் தீவிரமாக ஆட்சியர் ஆய்வு செய்தார். அதிகாரிகளிடம் இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மாவட்டத்தில் மொத்தமாக தனியார் பள்ளியின் 611 வாகனங்கள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. சில பேருந்துகளில் சில குறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவற்றை 10 நாட்களில் சரி செய்து கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படி ஆட்சியர் உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சியரின் இந்த நடவடிக்கை குறித்து என்ன கருதுகிறீர்கள்? கருத்துக்களில் பதிவிடுங்கள்.